தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து தலைநகரங்களை பிரிக்கிறது, தமிழ்நாட்டையே தனித்தனியா பிரிக்கிறது, நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் வந்து முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்துல பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க. அது ஏன் ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா, அது சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை பேசு பொருளாக பரபரப்புக்காக பேசுற விஷயம் தான். இப்ப நீங்க வந்து நிர்வாகத்துக்காக தான் நாங்க மாத்துறோம் அப்படின்னா, நிர்வாகத்துக்காக மாத்துற விஷயத்த இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து மதுரையில ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, சென்னையில ஒரு விஷயம் வச்சிருக்கீங்கன்னா, சென்னையில் இருக்கிற நிர்வாக தொடர்பான அலுவலகங்கள்ல தொடர்பு படுத்தி தான் மதுரையில இருக்கும். அப்ப சென்னையிலே எல்லாம் இருந்ததுன்னா அங்கேயே வேலை முடிஞ்சிடும். ஒரு முறை மதுரையில இருந்து சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா வேலை முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ இங்கேயும் வரணும் அங்கேயும் வரணும், நிர்வாக சிக்கல் இருக்கிறதுனாலதான் இந்த நடைமுறையில செல்லாத விஷயம், நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயத்த பரபரப்புக்காக சீமான் வந்து அதை கொண்டு வந்திருக்காருன்னு தான் பார்க்க முடியும். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டையே மூணா பிரிக்கலாமான்னு சமீபத்துல கடந்த தேர்தல் நேரத்துல ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டது யார் தெரியுமா? நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் வந்து வட தமிழ்நாட்டை தனியா பிரிக்கணும், தென் தமிழ்நாட்டை தனியா பிரிக்கணும், இந்த பக்கத்தை தனியா பிரிக்கணும் பிரிச்சாரு. என்ன காரணம்னா, மாற்ற முன்னேற்றத்தை கொண்டு வரலாம்னு பார்த்தாரு, வேலைக்கு ஆகல, செல்ஃப் எடுக்கல, பையன் முதலமைச்சர் ஆக முடியல. இப்ப பையனுக்கு அப்பாவுக்குமே சண்டை வந்துருச்சு. அந்த நேரத்துல எப்படியாவது வட தமிழகத்தை பிரிச்சு அங்க வந்து நம்ம குறுநில மன்னரா ஆயிரலாமான்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காததுனால இங்க ஓஞ்சி போயிட்டாங்க.